தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. ஓகே சார். சார், இப்போ அந்த வேலுமணி அவருடைய திருமண நிகழ்வில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் அண்ணாமலை வரக்குள்ள என்னமோ ஜெயலலிதா வந்திருந்தா கூட அப்படி எஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி என்ன சார் பயமுறுத்தி வச்சிருக்கு பிஜேபி? அண்ணாமலை பவர் கொங்கு மண்டலத்தில 2 தொகுதியில் அதிமுக 3வது அறிவித்தாரு. சோ அவர் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதியாட்டு அவரை மதிக்கிறாங்க. கொங்கு வேளாளர் கம்யூனிட்டிக்குள்ள எடப்பாடியை முழுமையா பலகீனப்படுத்தல, ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பலகீனப்படுத்திட்டார். வார்த்தையை கரெக்டா நான் பேசுவேன். ஏன்னா பொள்ளாச்சி, திருப்பூர், நாமக்கல் இங்கெல்லாம் எடப்பாடி தான் மேல நிற்கிறார். அங்கெல்லாம் ஒரு எடப்பாடி மேல நிற்கும் போது நம்ம கண்ணை மூடிட்டு தவறான தகவலை சொல்லக்கூடாது. கோயம்புத்தூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரியில அண்ணாமலை ஏறிட்டார். வெள்ளாள கவுண்டர் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஏறிட்டார். அதனாலதான் மோடி கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தான் ஷுட் பி ரிமூவ் பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்ங்கறனாலதான் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ணி அண்ணாமலைய ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டாரு மோடி. அவரு தமிழ்நாட்டோட எல்லா இதுமே நுணுக்கமா தெரிஞ்சவர் தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அப்ப எடப்பாடி பழனிசாமி அதுல வீக்கன் பண்றதுக்கு தான் அதை பண்ணார். ஓகே, எடப்பாடி காலி பண்றதுக்காக தான் அண்ணாமலை பெரிய பலவீனப்படுத்துறதுக்கு தான் அதை பண்ணார். இந்த அமைச்சர்களும் அப்படி போய் இருக்காங்களே சார், முன்னாள் அமைச்சர்களும் அப்படி போய் நிக்கிறப்ப இது அதிமுகவா அப்படின்னு பாக்குற மாதிரில இருக்கு பொதுமக்களுக்கு. அதாவது தெற்க மேற்க உள்ள அதிமுகவினர் பாஜக செல்வாக்கு இல்லாம, மோடிக்கு செல்வாக்கு இல்லாம, இன்னும் சுருக்கி சொல்லணும்னா அண்ணாமலைக்கு செல்வாக்கு இல்லாம, அண்ணாமலை அந்த உயரத்துக்கு ஓரளவு வந்துட்டாரு. பவர்ஃபுல் பிரசிடென்ட் தான், நான் கரெக்டா தான் பேசுவேன். அந்த உயரத்துக்கு வந்துட்டாரு. வெற்றி பெற முடியாது அவங்க நினைக்கிறாங்க. அதே வேளையில ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காதது பலகீனங்கிறதே நான் மறுக்க மாட்டேன். நான் நிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பலகீனம் தான். முந்தைய ஈரோடு கிழக்கு நடக்கும் போதும் அண்ணாமலை நிக்கணும்னு நான் நேரிலே போய் பேசிட்டு வந்தேன். நிக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டு இப்பவும் விக்கிரவாண்டியில நின்று அண்ணாமலை என்டிஏ அங்க நிக்க வச்சிருக்கணும். ஜி.கே. வாசன் போன்ற சொதப்பலான என்டிஏ கான்ஸ்டிடியூன்ட் அதுக்கு ஒரு காரணம். சீமான உயரது காரணம் என்டிஏ தான். அதுல வீக்லிங்கான வாசன் தான் சீமானுக்கு ஈரோடு கிழக்குல அவர் ஹீரோவா ஆக்கி உயர விட்டதுக்கு இங்க டாக்டர் ராமதாஸ் விக்ரவாண்டி இந்த மாதிரி தமாக நிற்காதது ஒரு காரணம். எனிவே பொறுப்பு அண்ணாமலைக்கு தான். இங்க உள்ள இந்தியாவோட தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலைக்கு தான் பொறுப்பு. நான் அதை தட்டி கழிச்சு பேசக்கூடியவும் இல்ல. அண்ணாமலை அதுல கோட்டை விட்டாருங்கிறதும் 100% உண்மை. சீமான் அதுல எமர்ஜ் ஆகிறாருங்கிறதும் இட் கோஸ் வித்வுட் சேயிங். ஓகே சார், இது ஓபிஎஸ், டிடிவி இவங்களுடைய நிலைப்பாடுலாம் என்னவா இருக்கும் சார்? இப்படியே தான் இருப்பாங்களா இல்ல வேற என்னதான் இவங்களுக்கான ஹோல்டு? ஒரு என்டிஏ மட்டும் தான் என்டிஏல இருக்கிறாங்க. ஓபிஎஸ் பொறுத்தவரை அதிமுகவுக்குள்ள செங்கோட்டை எழும்பி வர்றதும் ஓகேங்கிற மாதிரி இருக்கிறார். ஓகே 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 சார். அதை தாண்டி வேற எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லையா? மூஸ் அதிமுகவில் தான் அவங்க பண்ண முடியும். அதிமுக ரெட்டலையும் பெரும்பான்மையான கட்சியும் எடப்பாடிட்ட தானே இருக்குது. சசிகலாவுடைய அமைதி அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? அவங்க அவ்வளவுதானே சார் அவுட் ஆஃப் த கேமா? இதுவரை சசிகலா அம்மையாரை பற்றி நான் சொன்னதான் கரெக்டா வந்திருக்கு. அந்த அம்மையார் ஜெயலலிதாவின் உயிர் தோழி, பெரிய ஸ்டேச்சர்ல உள்ளவங்க. அடிச்சாச்சு சொல்லிதான் அடிச்சோம். நடராஜன் மேலோட கோவத்துல தான் அடிச்சோம். தமிழகமே தெரியும். சுப்பிரமணிய சாமி, இளங்கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், சத்யன் குருமூர்த்தி எல்லாத்தையும் மீறி நம்ம அடிச்சோம். இதை ஒத்துக்கிறாததுக்கு சோசியலிஸ்ட் பிராமின்கள் ரகு, பிரியன், இன்னும் ஜென்ராம் கிடையாது, அவர் ஆனஸ்ட். பல சோசியலிஸ்ட் பிராமின்ஸுக்கே இதை ஏத்துக்க முடியல. அந்த எந்த அளவுக்கு இவங்களோட லட்சணத்தை ட்ரூ பெரியாரிஸ்ட் பாத்துக்கிடணும். ஆனா சசிகலா மேயர் உயர்வான இடத்துல இருக்கிறாங்க, பெரிய ஸ்டேச்சர் உள்ளவங்க. சசிகலா ஜெயலலிதாவின் உயிர் தோழி. ஜெயலலிதா மரணத்துல அவருக்கு துளியும் பங்கு கிடையாதுங்கிற அன்னைக்கும் சொன்னோம், இன்னைக்கும் சொன்னோம். இன்னைக்கு நாணயமா நேர்மையா என்ன சொல்லுவோமோ அதை வெளிப்படையா சொல்லி செய்யக்கூடிய ஆளு. அவங்க ஒரு உயர்வான இடத்துல இருக்கக்கூடியவங்க, அவ்வளவுதான் சார். இந்த தாவேக அதிமுக அந்த உரையாடல் முடிஞ்சிட்டோம் சார், அவ்வளவுதான் கேமே. அது எடப்பாடியும் விஜயம் தான் முடிவு பண்ணும். பலம் நிரூபிக்காத ஒரு சக்திக்கு அதிக சீட்டு கொடுத்தா எடப்பாடிக்கு அது பலகீனம். ஜானகி சிவாஜி சீட்டு கொடுத்த மாதிரி காலியாக வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு போட்டிருக்கான் பாருங்க, 8 கிலோமீட்டர் 8 மணி நேரம் ஊர்வலம் சிவாஜிக்கு. உங்களுக்கு அனுப்பி தர்றேன். இந்தியா டுடேல வந்த ஆர்டிகல். அதை பார்த்து சீட்டு கொடுத்தாரு, அது ஒரு ஓட்டு வரல. அதே மாதிரி அடையாளத்தை தாண்டி சீட்டு கொடுத்தா அது எடப்பாடிக்கு பலகீனம். ஆமா, குறைஞ்ச சீட்டு வாங்கினா அது விஜய்க்கு பலகீனம். சோ அவரு தனிச்சு போட்டிடுறாரா, என்ன செய்ய போறாங்கிறது 26 பிப்ரவரியில தான் தெரியும். அசான் டேட்டை அவர் என் தலைமையில கூட்டணி ஆட்சிங்கிறாரு. நான் தான் சொன்னேன், பலம் நிரூபிக்காத உங்ககிட்ட ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. 4 கோடி பேர் உங்க மகளிர் தின இதை பார்த்தாலும் கூட அது ஏட்டு சுரக்கா. ஓட்டை நிரூபிச்சாதான் அரசியல்வாதிக்கு மரியாதை. ஏன்னா பவன் கல்யாணுக்கு பார்க்க மாட்டாங்களா? பவன் கல்யாணம் ஓட்டை நிரூபிச்சுதான் வந்தாரு. 19 நிரூபிச்சாரு,
24 ஆளானாரு. அப்ப ஓட்டை நிரூபிச்சு தான் ஆளாக முடியும். ஓட்டை நிரூபிக்காம நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு 234 போட முடியலன்னு எடப்பாடியே டிக்கெட் ஆர் லிமிட் ஆஃபர் தான் கொடுப்பாரு. மேலும் விஜய் ப்ரோ டாக்டர் ராமதாஸ் தான் எடப்பாடிக்கு முக்கியத்துவம் ப்ரோ, நீங்க எல்லாம் இல்ல ப்ரோ, நீங்க பேப்பர்ல எழுதி பார்த்து சந்தோஷப்படலாம் ப்ரோ, களம் வரும்போது ராமதாஸ் தான் முக்கியத்துவம்னு நீங்க அறிவிங்க ப்ரோ. நீங்களும் விக்கிரவாண்டியையும் ஈரோடு கிழக்கையும் விட்டுக்கிட்டு கமலாசன் 2.0 வாட்டு சீமான்ட்ட மாட்டிக்கிட்டீங்க ப்ரோ, இதுவும் 26ல தெரியும் ப்ரோ. சார் இன்னொன்னு சார், இன்னொரு மிக முக்கியமான இது வந்து அதிமுகக்குள்ள இப்ப முன்னாடி இல்லாத மாதிரியான கலக குரல்கள் அங்கங்க வர ஆரம்பிச்சிருக்கு. நேத்தி நடந்த அந்த கூட்டம், ஜூம் கூட்டத்துல எடப்பாடியும் செங்கோட்டையும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மூஞ்சி கொடுத்த கூட 2 பேரும் பேசிக்கல, அவர் பேரை கூட அவர் உச்சரிக்கல அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாம் வருது. இப்ப செங்கோட்டையை வச்சு பாஜக ஏதோ திட்டம் போடுதா சார்? கண்டிப்பா 24ல மோடி பிரதமருங்கிறதுல டிச் பண்ண எடப்பாடிய மோடி என்ன ட்ரீட் பண்ண எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க நீங்க போக போக நாட்கள்ல தெரியும். அது வந்து சாப்டாட்டும் சில விஷயங்களை பண்ணலாம், சாப்ட் நேச்சர்ல நாசுக்கா தான் அந்த விஷயங்கள் இருக்கும். செங்கோட்டையனை வச்சு அப்ப உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிராஜன் கார்ட்ஸ் வேலுமணியாங்கிறதெல்லாம் காலம் நேரம் வரும்போது தான் தெரியும். ஏன்னா வேலுமணி என்ன நினைக்கிறாருன்னா, என்னோட பாயிண்ட்டுக்கு வராரு, பிளவுபட்டதுல 33 21 ஆயிடுச்சு, 20 + 1 33 இருந்தது, 21 போயிட்டு இன்னும் 20 பிளவுபட்டுன்னா அது பிளவுபட்ட 2 சேர்ந்தா கூட 12 கூட தேராது. அதனால பிளவுபடாமலே ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் ஆட்டு அவரு ஒரு காம்ப்ரமைசிங் கேண்டிடேட் ஆட்டு வேலுமணி வர்றதுக்கான மூவ்ஸ் அவர் பண்றாரு. அரசியல் எல்லாரும் உயர் வர்றதுக்கு பார்க்கத்தானே செய்வாங்க. பட் தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கான ஒரு ஆட்டு செங்கோட்டையன் தான் இருக்கிறார். செங்கோட்டையன் தான் தொண்டர்கள்ட்ட பெரிய. வேலுமணி தங்கமணியோட இது என்னவா சார் இருக்கு? தங்கமணியோட ரோல் என்ன? அதான் பொறுத்திருந்துதான் எல்லா இதுவும் பார்க்கணும். ஏன்னா எடப்பாடி விக்கிரவாண்டிலே நாங்க நிற்காததுல அவருக்கு லீடர்ஷிப் அடிபட்டு போச்சு. விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலயும் அதுல நின்று இருந்தாதான் சஸ்டெயின் நின்று இருந்தாதான் அவர் தான் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற இதா இருக்கணும். ஆல்டர்னேட்டிவ் அவருங்கிறதுல அவருக்கு வந்து பெரிய பின்னடைவு. நல்ல வேளை விஜய் நிற்காதது, கமலாசன் 2.0 விஜயும் போனது, விஜயால பாதிப்பு இல்ல. ஓகே ஓகே சார். இப்ப வேலுமணி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹோல்டுக்கு வந்தாருன்னா வேலுமணி பின்னால யார் சார் போவா? இதெல்லாம் உடனே நம்ம சொல்ல முடியாது. திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கர். அந்த அடையாளங்கள் அப்படி எனக்கு தெரியுது, அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர மற்ற மாதிரி ஆச்சாம்பூச்சா நான் சொல்லக்கு தயாரில்லை. எடப்பாடி லூசிங் கார்ட்ஸ், விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிற்காதல லீடர்ஷிப் அடிபட்டு இருக்கு, சீமான் லீடர்ஷிப் எழும்பி இருக்கு, டாக்டர் ராமதாஸ் லீடர்ஷிப் எழும்பி இருக்குது. சோ மோடி இவரை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. இந்த மாதிரி இடியாப்ப சிக்கல்ல எடப்பாடி நிக்கிறாரு. அவர் எப்படி இதுல இருந்து மீண்டு வராருங்கிறத பாப்போம். இது எடப்பாடிக்கு என்னென்ன ஹோப் சார் இருக்கு, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? நான் எடப்பாடிக்கு ஆலோசனை இல்லையா அவரோட வாய்ப்போட சொல்றதுக்கு. ஓகே சார். இந்த ராஜேந்திர பாலாஜி மாஃபா பாண்டியராஜன் இவங்களுடைய சண்டை கிட்டத்தட்ட ஒரு நாடார் வெர்சஸ் தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி கன்சல்டேட் ஆகிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன சார் ஆக்சுவலா விருதுநகர்ல என்னதான் நடக்குது சார்? விருதுநகர்ல அப்படி ஒன்றும் நாடார்கள் அதிமுக இருக்கதா நான் கருதல. ஓகே. தாமரைக்கணி காலத்துல தாமரைக்கணி பின்னாடி இருந்தாங்க. மற்றபடி நாடார் வாக்குகள் வந்து ஒன்றும் அதிமுகவில் இருக்க மாதிரி நான் கருதல. இவர் கொஞ்ச நெஞ்சம் இருந்த ஓட்டம் இந்த மாஃபா பாண்டியராஜன் விஷயத்துல காலி ஆயிட்டுன்னு நான் கருதுறேன். ராஜேந்திர பாலாஜி மாவட்ட செயலாளர் இருக்காரு, மந்திரியா இருந்தவர், ஆதரவாளர்களை வச்சிருக்கிறாரு. அவரு லோக்கல் பொலிட்டிக்ஸ்ல ஒரு ஆளா இருக்கிறாரு. அவர் மீது எடப்பாடியால நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதாவும் இல்ல, எம்ஜிஆரும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி இல்ல சார். இப்ப நடவடிக்கை எடுத்திருக்காரு. இப்ப ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு ராஜேந்திர பாலாஜி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, எனக்கு அவருக்கு சண்டையே நடக்கலன்னு சொல்றாரு சார். நடவடிக்கை எடுக்கல. அப்போ நீங்க இனிமேல் நின்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இவரு எடப்பாடி சொல்லியிருப்பாரு சார். இப்ப இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 2026 தேர்தல் எதை நோக்கி பயணிக்கும் சார்? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அதை விட ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-1 ஸ்டாலினை தோற்கடிக்கலாம். 1-1க்கு எடப்பாடியை முன்னிறுத்தி 1-1 வர முடியாது. எடப்பாடி இல்லாமலும் 1-1 இல்ல. சோ எடப்பாடி வந்து அதுக்கு ஒத்துக்கணும். யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி வரணும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சார். நீங்க சொல்றது படி பார்த்தா இப்ப ஸ்டாலின் வெர்சஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பிளிட் இருக்கும். ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் வெர்சஸ் என்டி அண்ணாமலை, ஸ்டாலின் வெர்சஸ் சீமான். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல எமர்ஜ் ஆகிறாரு சீமான், எமர்ஜ் ஆயிட்டாரு சீமான். ஸ்டாலின் வெர்சஸ் விஜய். அப்படி இருந்தா ஈஸியா ஜெயிச்சிருவாரு கண்டிப்பா. 57 62 காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு, கூட்டணி பலத்தோட ஜோதி பாஸ் மாதிரி. அப்ப பாஜகவால கிட்ட கூட போக முடியாது சார், 2வது இடத்துக்கு கூட ட்ரை பண்ண முடியாது. பாஜக 2வது இடத்துக்கு ட்ரை பண்றாங்க, எடப்பாடியை தள்ளிக்கிட்டு. இப்ப முதல்வருக்கு ட்ரை பண்ணலாம் அண்ணாமலை. முதல்வருக்கு ட்ரை பண்ணி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே.
ஆனா முதல்வருக்கு தான் 4 பேர் சொல்றாங்களே. ஓகே ஓகே. சீமான் முதல்வருங்கிறாரு, 4 பேரையும் அடிச்சுனா முதல்வர் ஆகுங்கிறாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு வேலுமணி இல்ல திருமணத்துக்கு போகும்போது திருமண உறவுகள் நட்புங்கிறது வேற, அரசியல் வேற, நான் மட்டும் தனிச்சு நிற்க போறேங்கிறத அவரு தெளிவா அடிச்சுதான் வராரு. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சிஎம் சொல்லக்கூடியவங்க மட்டும் தான் கூட்டணின்னு அவர் ஆட்கள் சொல்றாங்க. என்டிஏ சிஎம் முடிவு பண்ணுன்னு சொல்றாங்க. விஜய் கொஞ்சம் குழப்ப கேஸ் தான் என்றாலும் அவரு குழப்ப கேஸ் தான். விஜய் வளவளா வெண்டக்கா இன்னொரு தினகரன் கமலஹாசன் கேஸ் தான் அது. அவரு இன்னொரு கமலஹாசன் 2.0 தான் குழப்பம் என்றாலும் நம்ம யாரையும் குறைச்சு மதிப்பிடாண்டாம். என் தலைமையில கூட்டணி ஆட்சி கூட வரக்கூடியவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பாரு. நான் தான் சொன்னேன், ஒருத்தரும் பங்கேற்று வரமாட்டாங்க, 1% பலம் உள்ளவங்க கூட பங்கேற்று வரமாட்டாங்கிறதான் உண்மை. இதை சவுக்கு சங்கர் மறுக்க முடியாது, ஆதர் மாதேஷ் மறுக்க முடியாது, இன்னும் யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்களோ அத்தனை பேரும் மறுக்க முடியாது. நான் சொன்னதான் அதுல கரெக்ட். நாளைக்கு மாறினா பாத்துக்கலாம். எனவே அவரும் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ங்கிற கிளைம்ல தான் இருக்கிறாரு. சோ ஸ்டாலின் வர்சஸ் 3 others. ஓகே சார். இப்ப இவங்க இந்த 3 பேரும் பெரிய தாக்கத்தை இந்த 4 others பெரிய தாக்கத்தை ஸ்டாலின் மேல ஏற்படுத்த முடியாது. பலன் நிரூபித்த 3 பேரும் சேர்ந்து பலன் நிரூபிக்காத ஏட்டு சுரக்கா பிரச்சாரம் பண்ண ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம். இதுதான் பாசிபிள். இதுல ஏட்டு சுரக்காய பலன் நிரூபிச்ச சீமான் மீது உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் ஒப்பிட்டு பேசுறவங்களே இன்டைரக்டா ஸ்டாலினுக்கு உதவக்கூடியவங்க. ஆனா இப்ப அதிமுக பிஜேபி அப்படிங்கிற இந்த என்டிஏ பேக்குள்ள வந்துச்சுன்னா ஸ்டாலினுக்கு பெரிய நெருக்கடியா இருக்கு. எப்படி வருது, என்ன ரூபத்துல வருது? மோடி எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்க மாட்டான்னு ஆணித்தரமா சொல்றானே. ஓகே சார். ஓகே. சசிகலா ஆபீஸ்ல நான் தானே ஜெயித்தேன். அந்த அடிப்படையில் சொல்றீங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்ல. நன்றி சார். நன்றி.